சிவன் சேவடி போற்றி. நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம். இன்று தொல்காப்பியர் ஆண்டு 2735, திருவள்ளுவர் ஆண்டு 2055, மெய்கண்டார் ஆண்டு 801, புரட்டாசி திங்கள் முதல் நாள், பொது ஆண்டு 2024 செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை, 14ஆம் வளர்வரை, நண்பகல் 12 மணி வரை, சதயம் விண்மீன், பிற்பகல் 3 மணி வரை, அருட்பணுவல். தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து 831வது திருக்குறள். பேதமே என்பதொன்று யாதனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். புரட்டாசி திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு, தலம் திரு அரிசிலி, 2ஆம் திருமுறை. பாடல் வண்டரை கொன்றை வான்மதி பாய்வுணல் கங்கை கோடல் கூவில மாலை மத்தமும் செஞ்சடை குழாபி வாடல் வெண்டலை மாலை மறுவிட வல்லியம் தோள்மேல் ஆடல் மாசுனம் அசைத்த அடிகளுக்கிடம் அரிசிலியே. செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர், 6ஆம் திருமுறை. ஆண்டானை அடியேனை ஆளாக் கொண்டு அடியோடு முடிய என்மால் அறியா வண்ணம் நீண்டானை நெடுங்களமா நகரான் தன்னை நேமிவான் படையால் நீள் உறவோனாகம் கீண்டானை கேதாரம் மேவினானை கேடிலியை கிளர் பொறிவால் அறவோடென்பு உண்டானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. அப்பூதியடிகள், கோச்சங்கச்சோழ நாயனார், கற்பூர சுவாமிகள், தண்டியடிகள், சிவசாமி சாமிகள், திருநாவுக்கரசு நாயனார், நரசிங்கமுனையரையனார், ஆறுமுக அடிகளார், மன்னன் ராசராசன், முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாடச் செங்குன்றூர், கடம்பந்துறை, மேலக்கடம்பூர், திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன், 2ஆம் திருமுறை. வானமர் திங்களும் நீருமருவிய வாசடையானை தேனமர் குன்றையே நானை தேவர் தோழப்படுவானை காணமரும்பினை புல்கிக் கலை வயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையே நானை தாழ்தோழ வீடெளிதாமே. சிவஞான போதம். அவனவளதி எனும் அவை மூவினமிகின்றொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். ஆதீனப்பணுவல். வைராக்கிய சதகம் 21. வழங்கு எற்கு இவன் எது செய்தால் எதுவாகும் என்றென்றெழும் கற்பனையாகும் இறந்து உணர்வு ஏகமேயாய் ஒடுங்கில் புலனாதி உபாதி ஒழித்து ஒரு உன்னை செழுங்கை கனியொத்து உணரும்படி தில்லையானே. கைலை குருமணியின் சாந்தலிங்கர் 19 ஆழ்வாய் நீ என உந்தன் அருட்பணியில் இருத்தி உறும் அவலம் நீங்கத் தாழ்வணிந்தே நின்றாலும் தடையாகச் சார்புட நாமாசை தன்னில் மீழ்வேனோ என நைந்து கலங்குகின்றேன் விரும்பும் உமது அடியார் தங்கள் நீழ்தொண்டால் பவமறுக்கும் குருவரனே நெஞ்சகத்தில் நிலை கொள்வாயே என ஓதித் துதித்து நிறைவு செய்கின்றோம்.